அரபு எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். ஒமானி வந்துட்டு பேசுகிற அரபு ஒரு வித்தியாசமாக இருக்கும், கத்தரில் இருக்கக்கூடிய அரபி பேசுகிறது வித்தியாசமாக இருக்கும், அதே சமயத்தில் துபாய் அரபி பேசுகிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும், சவுதி அரேபியாவில் உள்ள அரபிகள் பேசுறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? நம்மள மாதிரியே பல மொழிகளை வட்டார வழக்கு இருக்குங்க. அதனால அந்த உச்சரிப்பு அழுத்தங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அவன் தமிழில் தேர்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் தவறான ஒரு விஷயம். சரிங்களா? நம்ம உதித் நாராயணன் இருக்காரு, ஏரோப்ளைன் பறக்குது பரு மெல்லு அப்படின்னு பாரு. அந்த குரல் வந்துட்டு அவருக்கு அப்படி ஒரு வித்தியாசமா போகும். எல்லாமே எதுக்கு தூத்துக்குடி வெண்ணெய் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாரு. கரெக்டான லாவெல்லாம் நீங்க அங்கே எதிர்பார்க்க கூடாது. பட் உதித் நாராயணன் தமிழ்ல கிடையாது. ஆனா தமிழ்ல வந்து பாட்டு பாடி எவ்வளவு அழகா அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை நம்ம கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். ஆனா தமிழ் பையன் தமிழ் பாட்டு பாட வந்தா நிறுத்துப்பா, அவனுக்கு லாலா உச்சரிப்பே வரலன்னு சொல்லி நீங்க முடக்கி வைக்கிறது தப்புங்க. அந்த பையன் நல்லா தான் பேசுறான், அழகா தான் பாடுறான். உங்கள் அழகான கண்களை வைத்தும் காதுகளை வைத்தும் நீங்கள் கேட்கும் பொழுது திறமையானவர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. எங்கடா குறைய கண்டுபிடிக்கலாம், யார் மீது குறைய காணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்படிதான் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் என் கருத்து. உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ராவணன், ஆஷா இவங்களுடைய கண்டென்ட்டை தொடர்ந்து நாங்க பதிவிடணுமா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில்